ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் ப்ரௌனி செய்ய போகிறோம். நானுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 75 கிராம் ப்ரௌன் சுகர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 40 கிராம் மைதா, 10 கிராம் கொக்கோ பவுடர், அதுலேயே ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சுட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே குக்கரை வந்து கேஸில் ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அது ஹீட் ஆகட்டும் அது வரைக்கும். அதுக்கப்புறம் 75 கிராம் டார்க் சாக்லேட்டும் 40 கிராம் பட்டரும் நான் ஓவனில் வச்சுருக்கேன் மெல்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு க்ளீனான பவுலில் ஒரு முட்டை, ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணி நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பீட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சுகரும் எக்கும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து க்ரிங்கிள் டாப் பர்ஃபெக்டாக இருக்கும். மெல்ட் பண்ணதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சலிச்சு வச்ச மாவுமே இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ப்ரௌனி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் செய்ய முடியல, ஓவன் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் இல்லை வேறு ஏதாச்சும் பாத்திரத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 1/2 hour பேக் பண்ணி எடுக்கணும். இந்த பேட்டரை வந்து ஒரு டைம் ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்ட ட்ரேயில் வந்து மாற்றிட்டு ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேணுன்ற டாப்பிங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வைக்கணும். நான் டிஃபன் பாக்ஸ் மூடி வந்து கவுத்தி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த ட்ரேவை வச்சுட்டு குக்கர் மூடி இருக்குல்ல, அதில் இருக்க ரப்பரையும் எடுத்துகிட்டு விசிலும் போடாமல் ஃபுல் சிம்மில் வச்சு 1/2 hour பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி ரப்பரும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மூடி பேக் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சூப்பராக வந்துருக்கு. பார்த்திங்களா, க்ரிங்கிள் டாப்புமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய சேனலில் முட்டை மிட்டாய் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண போகிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலிக்கு ப்ரௌனியை விடவும் முட்டை மிட்டாய் அவ்வளோ பிடிச்சிருந்தது. என்னோடய ரெசிபி ப்ரௌனி பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்திங்களா, மற்றதெல்லாம் ஓவனில் பண்ணது அதுக்கும் இதுக்குமே எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் ப்ரௌனி அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பேக் சைடுமே ப்ரௌனி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. என்னோடய மெஷர்மெண்ட்க்கு 290 கிராம் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.